திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம திரைப்பட ஆளுமைகள் நிறைய பேரை தொடர்ந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ரெஜின் ரோஸ் அவர்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காத்திருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நடிகராகவும் ஒரு நாடக இயக்குனராகவும் நடிகர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்துட்டு இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்ல சிறப்பாக இருக்கேன். ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தது சந்திக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி. எஸ், இந்த என்னுடைய நினைவில் இந்த ராஞ்சனா திரைப்படம் தான் உங்களுடைய முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிதானே? தனுஷ் அவர்களுக்கு கூட. ஆமாம். அந்த வாய்ப்பு எப்படி வந்தது? நான் இப்போ தேசிய நாடக பள்ளியில படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது அந்த படம் ஷூட்டிங்காக வந்தாங்க. தேசிய நாடக பள்ளியில் ஒரு விதிமுறை என்னன்னா, அங்கே படிக்கும்போது நடிக்கக்கூடாது. ஸோ ஆனால் அந்த நடிப்பு பள்ளி. ஆமாம். ஆனால் என்னன்னா இல்லை என்னன்னா சிக்கல், வெளியே போய் நடித்தோம்னா நம்ம கோர்ஸ் விட்டுருவோம். ஓகே. திடீர்னு ஷூட்டிங் போயிடுவாங்க. ஏன்னா யாருக்கு வேணாலும் வாய்ப்பு வரலாம். ஆனால் அந்த கோர்ஸ் இந்தியா முழுக்க ஒரு 26 பேரை செலக்ட் பண்ணி நடக்கிறதுனால அது சில பேர் அப்படி வாய்ப்பு கிடைச்சி போயிடுவாங்க. அப்போ அவர் சீட் வேஸ்ட் ஆகிடும். கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ என்னன்னா நிறைய பேர் சினிமா கனவோடுகளோட வரவங்களும் இருக்காங்க தேசிய நாடக பள்ளியிலே. அப்போ அதுக்கு போகும்போது இங்க கோர்ஸ் அடி வாங்குங்கிறது ஒரு பாலிசியா இருக்கு. ஸோ அப்போ 2வது வருஷம் படிக்கும்போது அந்த படத்துல ஒரு கோ டைரக்டர் NSD கிராஜுவேட். ஸோ அதனால அப்போ டெல்லியில ஷூட் வர்றாங்க. ஸோ தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹிந்தி பேச தெரிஞ்ச ஒருத்தர் வேணுன்றப்போ அப்போ டெல்லியில் யார் இருக்கான்னா நான் தான் சீனியராக இருக்கேன் 2வது வருஷம். ஏன்னா எனக்கு தேர்ட் இயர் யாரும் இல்லை. ஸோ அப்போது என்னை கூப்பிடுறாங்க. ஸோ நான் எதுக்கு போகிறேன்னா நான் வரலன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா சரி கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, பெரிய டீம்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் வரல. நான் கொஞ்சம் சிக்கல, ஃபோனில் சொல்ல வேண்டாம், ஏன்னா ஷூட்டிங் பக்கத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ நேரில் போய் சொல்லலாம், எனக்கு இது ஒரு ரூல்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக போகும்போது ஷார்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் தெரியுது அது தனுஷ் ஹீரோ. ஓகே. ஸோ அவரை பார்த்தோன்னே சரி ஹிந்தியில் சரி வர்றது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோ சொல்ல போனேன். ஓகே சொல்லிட்டேன். அந்த ஸ்பாட்ல தான் தெரியும் அவரும் தெரியும். டைரக்டர் பத்தி எல்லாம் சொன்னாங்க, அது வெளியே நான் கேள்விப்பட்டேன். நல்ல பெரிய டீம், நல்ல டீம். சரி. அப்போ தனுஷ் நடிக்கிறது அங்க ஸ்பாட்ல போய் தான் தெரியும். ஸோ இவர் நடிக்கிறது பார்த்த உடனே எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ஷார்ட்ல அப்படின்றப்போ சரி அப்போ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணும்போது ஸ்கூல்ல வர பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு. ஆனா அதிர்ஷ்டவசமா என்னன்னா அது ஒரு நைட் ஷூட். ஓகே. இப்போ நைட் ஷூட்டு, அதனால் நான் கமிட் பண்ணேன். ஸ்கூலில் கேட்டால் கூட லீவில் பண்ணேன் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ண ஒரு படம் தான் அது. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சிக்கல் ஆகலை. ஆனால் ஒரு நல்ல டிசிஷன் NSDயில் கிரியேட் பண்ணாங்க என்னோட அந்த கேஸுக்கு அப்புறம். ஏன்னா அது ஒரு பெரிய என்கொயரிஸ்லாம் நடந்துச்சு. இல்லை அதுக்கப்புறம் பிரச்சனை ஆச்சா அப்போ? ஆமாம், அது ஃபேக்கல்டிஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் பாசிட்டிவாக தான் சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியுமே நல்ல வேலை. ஆனால் இல்லை, ஆனால் அது அஃபிஷியலி ப்ராப்ளம் மீட்டிங் எல்லாம் போட்டு அப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே நாடகம் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லீவில் போய் நாடகம் பண்ணுறாங்க. அப்போ ஏன் சினிமா பண்ணக்கூடாது? நம்ம சினிமா 2ஆம் பட்சமா பார்க்குறோமா அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. பரவாயில்ல, ஒரு படம் மூலமாக அப்புறம் பாலிசியில் சேஞ்ச் வந்துச்சு. என்னன்னா நீங்க லீவு நாட்களில் கோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசியில் சேஞ்ச் வந்தது. அந்த வகையில் அது ஒரு அப்படியும் யூஸ் ஆச்சு. ஸ்கூல்ல ஒரு பாலிசி சேஞ்ச் உங்களுக்காகவே ஒரு புதிய கொள்கையை வகிச்சு. ஆமா, ஏன்னா இப்போ நாடகம் பண்ணலாம், அப்போ ஏன் சினிமா பண்ணக்கூடாது அப்படின்ற. ஆமா, அது உண்மைதானே. நீங்க நாடகம் நடிக்கலாம்னா ஏன் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி அப்படி பண்ண வந்த வாய்ப்பு தான் அது. சரி. அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு பிறகு அடுத்த திரைப்படத்தில்? நான் அடுத்த வருஷமே பண்ணேன். ஏன்னா அப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது நான் தேர்ட் இயர் வந்துட்டேன். ஸோ தேர்ட் இயர் அந்த வருஷம் முடிச்சுட்டு சென்னை 2014 வந்தேன். 2015 அம்மணி ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து தொடர்ந்து அந்த திரைப்பட வாய்ப்பு கிடைச்சிட்டு. ஆமா, எனக்கு இது வரைக்குமே பெரிய பிரேக்லாம் இல்லை. நம்ம பண்ணது சின்ன சின்ன கேரக்டரா இருந்தாலுமே. சரி. இப்போ நான் 2015 அம்மணி ஷூட்டிங் போயிட்டேன். அப்புறம் 16 குரங்கு பொம்மை, அடுத்து 17 பேட்டை. ஸோ வரிசையாகவே எனக்கு அந்த வாய்ப்புகள் வந்துச்சு. நீங்கள் அந்த நாடக கல்லூரியில் படிக்கும்போதே நம்ம திரைப்படத்துறையில் கோலோச்சணும் அப்படிங்கிற மாதிரி பார்வை இல்லை? கண்டிப்பாக இல்லை. நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நாடகம் படிக்க போகும்போதும் சினிமாவோ சென்னைக்கு வரணுங்கிறதோ இல்லை. ஏன்னா எனக்கு நாடகம் படிக்கணும்னு இருந்துச்சு. இவன் நாடகம் எப்படி பண்ணுறதுன்னு கூட என்ன இல்லை. நாடகம் பண்ணணும் அல்லது எந்த மாதிரி நாடகம் பண்ணணும் அப்படி கூட நோக்கம் இல்லை. எனக்கு அந்த இடம், அந்த சூழல், அந்த அட்மாஸ்பியர் எனக்கு படிக்கணும், அவ்வளோதான். படிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. NSD போகும்போது கூட NSD போகணும், அங்கே அந்த
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணுங்கிறது தான் நோக்கமாக இருந்தே தவிர அப்போ கூட சினிமாவோ ஈவன் நாடகத்தில் கூட பெரிய நோக்கங்கள் இல்லை. இப்படி வந்து நாடகம் பண்ண அப்படி கூட நோக்கம் இல்லை. எனக்கு படிக்கணும். இன்னொன்று அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் நான் அந்த முருகபூபதியான நாடகம் பண்ணும்போது என்எஸ்டிலாம் போயிருக்கோம். அந்த அட்மாஸ்பியர் அந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த லைஃபுக்காக வந்து அவங்க நாடகம் போட்டிருக்காங்க. ஆமா, முருகபூபதியனோட 2 நாடகம், மிருகவதுஷகம், சூர்பனங்க, 2மே என்எஸ்டி செலக்ட் ஆச்சு. சரி, 2 வருஷம். ஸோ நான் 2 வருஷம் பாண்டிச்சேரியில் படிக்கும்போது 2 வருஷம் என்எஸ்டிலையும் போய் ஒரு 10 நாள் தங்கி இருந்து அங்கே நாடகங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கணும் ஒரு 3 வருஷங்கிறது தான் நோக்கமாக இருந்தது. ஸோ அப்படி எனக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சது அட்டென்ட் பண்ணோன்னே. ஸோ படிச்சுட்டு கடைசி செமஸ்டர் வரும்போதும் கொஞ்சம் அடுத்து என்னன்றது இருக்குல்ல, ஃபாரின் ஏதாவது போய் படிக்கலாமா, அப்படி படித்தா கூட இப்போ இந்தியாவில் வந்தால் மறுபடியும் அதே இடத்துல வேலை செய்யலாம். ஸோ என்எஸ்டியே கொஞ்சம் எம்ஐ முடிச்சுட்டு என்எஸ்டி போனதுனால 5 வருஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன போரிங்காக வந்துச்சு, போதும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு மேலே படிக்க வேண்டாம். ஸோ அப்போ எங்கே ஒர்க் பண்ணுறதுன்னா எனக்கு டெல்லி, மும்பைலாம் ஆப்ஷன் கொடுத்தாங்க, நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்க. பட் எனக்கு என்னென்னா மொழி சார்ந்து சமூக அரசியல் சார்ந்து நான் ரொம்ப விட்டு போயிடுவேனுங்கிற ஒரு பயம் இருந்ததுனால சென்னையை நான் வந்து விட்டு கொடுத்தேன். சென்னை தான் வருவேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். தமிழ்நாட்டுக்கு தான் வருவேன் முடிவு பண்ணேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சது. இங்கே நாடகக்காரங்களாக இருக்கலாம் அல்லது இலக்கியவாதிகளாக இருக்கலாம், எல்லாமே ஏழ்மையில தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு மேலே தள்ளப்படுறாங்க. ஸோ ஓகே, அப்போ அது இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்த முடியுங்கிறப்போ என்னோட முதல் நோக்கம் வந்து நம்ம நாடகம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன் முதல்ல. ஸோ நான் வந்து ஃபினான்சியலாக ஸ்டேபிள் ஆகணும். ஏன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ என்னால் வந்து ஒரு எது மூலமாகவும் ஒரு பொருளாதார தன்னிறைவு அடைகிறது தான் நோக்கமாக இருந்தது. என்ன நாடகம் பண்ணலாம், நம்ம ரொம்ப உணர்ச்சிசப்பட்டு பண்ணலாம். பட் இன்னொரு 10 வருஷம் கழிச்சும் நான் வந்து பொருளாதார தன்னிறைவு அடையாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்று நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து முதல்ல சென்னைக்கு வந்து டீச்சிங் தான். ஓகே. அப்போ எதில் போய் நம்ம போகணும், போய் உடனடியாக ஒரு வேலை செய்யணும், அந்த வேலை பிடிச்ச வேலையும் இருக்கணும், அது மூலமாக ஒரு சின்ன வருமானமும் வரணுங்கிறப்போ சினிமா கூட எனக்கு தெரியும் 5 வருஷம் ஆகும் அது வாய்ப்பு கிடைச்சி வர்றதுக்கு. இப்போ நாடகம் பண்ண ஆரம்பிக்கலாம், நம்ம தான் செலவு பண்ணுற சூழல் தான் தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்குது. நான் அப்போ அது சரியாக தான் கெஸ் பண்ணேன். அப்போ என்ன பண்ணலாங்கிறப்போ டீச்சிங் தான் நோக்கம். அப்போ டீச்சிங் சென்னையில் தான் இருக்குது, ஃபிலிம் ஸ்கூல்ஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ கூட நடிப்பு பள்ளியெல்லாம் ஆரம்பிக்கணுங்கிற நோக்கம் இல்லை. இப்போ வந்த உடனே நான் முதல்ல அப்ரோச் பண்ணது இங்கே நடிப்பு பள்ளிகள் தான். கூத்துப்பட்டறை, மைண்ட் ஸ்க்ரீன், ஜெயராவ் சாருடைய தியேட்டர் லேப், அப்புறம் ஜேவி மீடியா ட்ரீம்ஸ், இங்கெல்லாம் எனக்கு வாய்ப்புகள் வந்தது. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டீச்சிங்கை ஃபோக்கஸ் பண்ணி நான் இயங்கினது. ஸோ நிறைய வாய்ப்புகள் வந்து அருண்மொழி சார்னு ஒருத்தர் இருந்தார். என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. அம்மணி வாய்ப்புகள் எல்லாமே அருண்மொழி சார் வழியாக கிடைச்சது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் இப்போ இறந்துட்டாரு. ரொம்ப ஒரு பேரலல் சினிமா பண்ண ருத்ரையா சாரோட அசிஸ்டண்டாக இருந்த அப்படியே முக்கியமான ஒரு ஆளுமை. அருண்மொழி சார் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் வச்சுருந்தார். ஸோ எனக்கு ஆக்டிங் ஸ்கூலோட அருண்மொழியோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனது தான் வந்து இங்கே வந்து. இல்லை, இந்த இதில் இருந்துகிட்டே வந்து நீங்கள் வந்து திரைப்படங்களில் நடிகர்களுக்கு வந்து நடிப்பு பயிற்சி கொடுக்குறீங்க அப்படித்தானே? சில திரைப்படங்களுக்கு எந்தெந்த திரைப்படங்களுக்கு வந்து அந்த மாதிரி செய்திருக்கு? இப்போ நடிப்பு பயிற்சி சினிமாவோட சேர்ந்து ஆரம்பிச்சது முதல்ல ஸ்டோன் பெஞ்சோட. ஸோ ஏன்னா கூத்துப்பட்டில் ட்ரெயினராக இருக்கும்போது அங்கே அஜித்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஸ்டோன் பெஞ்சோட இன்னைக்கு அவங்களோட ப்ரொடக்ஷன் நேமா தான். இப்போ ஸ்டோன் பெஞ்ச் வந்து பெஞ்ச் காஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இப்போ பெஞ்ச் காஸ்ட் என்னன்னா, நடிகர்களுக்கு வாய்ப்பு தேடி நிறைய பேர் அலைகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சரியான வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அதில் நடிகர்கள் தங்களுடைய ப்ரொஃபைலை வந்து அதில் பதிவேற்றம் செய்யலாம், ஃப்ரீயாகவும் பண்ணலாம். இப்போ ஒரு 5000 மேக்ஸிமம் வச்சுருந்தாங்க. அது கொடுத்து பண்ணால் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட் ப்ளஸ் வந்து ஆக்டிங் ட்ரைனிங் வச்சுருந்தாங்க. ஓகே. அப்போ அதுக்கு ஒரு ட்ரெயினர் வேணுங்கிறப்போ நான் அவைலபிளாக இருந்தேன். ஸோ அதுவுமே 2015 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இமிடியேட்டாகவே ஸோ அஜித் என்னை கூப்பிட்டு நான் அவங்க கல்யாண் சார்லாம் மீட் பண்ணி அந்த கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஸ்டோன் பெஞ்சில் தான் நான் முதல்ல அசோசியேட் ஆகிறேன் ஃபிலிம் ட்ரைனிங். ஆமாம். அப்போ அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் தொடர்ச்சி ட்ரைனிங் கொடுத்தேன். அப்புறம் அவர் சாரோட மெர்க்குரி படத்தில் ஆக்டர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணோம். ஒரு ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனோடைய அமேசான் பிரைமோட டைப் பண்ண லேட்டஸ்ட் ஒரு வெப் சீரிஸ் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், அதுக்குமே அதில் நடித்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் தான் பயிற்சி கொடுத்தேன். நானும் ஆனந்த்னு ஒரு நண்பர் பயிற்சி கொடுத்தோம். அதோடு சேர்த்து இன்னும் நிறைய படங்கள் இப்போ டூலெட்டுக்கு செலியன் சாரோட கொலாபரேட் பண்ணி காஸ்டிங். அந்த டூலெட் திரைப்படம் பற்றி சொல்லுங்களேன். தேசிய விருது. ஆமாம், தேசிய விருது பெற்ற படம் அது. அதுக்கு காஸ்டிங் அப்புறம் ட்ரைனிங் வந்து சார் என்னை கூப்பிட்டாரு. நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கும்போதே ப்ரொஃபஸர் ராஜு மூலமாக செலியன் சார் அறிமுகம்.
அப்போ நான் NST படிக்கும்போதும் அப்பப்போ சோஷியல் மீடியாவில் டச்சில் தான் இருப்போம். இங்கே வந்த பிறகு நான் பார்த்த முதல் ஆட்களில் அவரும் ஒருத்தர், செழியன் சாரும் ஒருத்தர். ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அங்கெல்லாம் போயிட்டு வந்தது. அப்புறம் எப்படியாவது ஒர்க் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ டூலெட் அவர் ஆரம்பிக்கும் போது என்னை உடனே கூப்பிட்டார். ஓகே, காஸ்டிங் அண்ட் ட்ரைனிங் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நடிகர்களுக்கு பயிற்சி, அதுக்கப்புறம் காஸ்டிங் முக்கியமாக அது பார்த்துக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணேன். இன்றைக்கும் செழியன் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு நண்பராக நிறைய நண்பர்கள் உதவி பண்ணாங்க. சரி சரி. இது ஏன்னா கைட் பண்ணாங்க, உதவி பண்ணாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தர் வழியாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைச்சது தான். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வாய்ப்பு எதுவும் இல்லை, நம்ம 0லேருந்து ஆரம்பிச்சது தான். ஆனாலும் ரொம்ப தாமதிக்காம சில வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது, அது சொல்லலாம். இன்னும் சில படங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அதை சில படங்கள் ரிவீல் பண்ண முடியாது. அவங்களே சொல்லலை, அது நான் சொன்னேன் நல்லா இருக்காது. சரி சரி சரி. அப்படிதான் இருக்கு திரைப்பட உலகம். ஆமா ஆமா, இல்லை அது ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா அவங்களோட சில ஸ்கேல் இருக்கு. நம்ம அது இப்போ ட்ரைனிங் எடுக்கிறதே ஒரு எடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வியோட தான் இண்டஸ்ட்ரி இன்னும் போயிட்டு இருக்கு. நடிப்புக்கு பயிற்சி வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் பயிற்சி? நடிப்பு எனக்கு தெரியாததான். ஏன் பயிற்சி எடுக்கணும்? நடிப்பு பிறப்புலேயே வராது, அதுவா வருங்கிற மாதிரியான நிறைய மூட நம்பிக்கைகளோட பிறக்கும் போதே நடிகர்களா. ஆமா, அப்ப அந்த வகையில வந்து பயப்படுறாங்க. ஸோ அது ஒரு கூச்சமாவும் இருக்கு. நான் பயிற்சி எடுத்தேன்னு சொல்றதுக்கு கூச்சப்படுற ஒரு தரம் இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு பிறவி கலைஞனை எப்படி நீங்க அதனால சில படங்கள் நம்ம இப்போதைக்கு சொல்லாம இருக்கிறது நல்லது. சரி, நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க இல்லையா? கார்த்திக் சுப்ராஜனுடைய அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு? அதுவுமே உங்களுக்கு வந்து ஹிந்தி அந்த ஏரியா தான். ஸோ பேட்டை நான் ஆல்ரெடி ஸ்டோன் பெஞ்சில் அசோசியேட்டடாக இருக்கிறதுனால எனக்கு பேட்டை படத்தில் கால் பண்ணாங்க. ஸோ எனக்கு டீம் எல்லாம் தெரியும், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சாருக்கு தெரியும். ஸோ அந்த ரோல் வந்து எனக்கு அவங்களே கூப்பிட்டு கால் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் அப்போ டெல்லியில் இருந்தேன். அப்போ கால் பண்ணாங்க. நான் 1 மாதத்தில் அப்புறம் வந்துட்டேன். வந்த பிறகு எனக்கு எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துச்சு. ஸோ அதில் விஜய் சேதுபதி சார், ஏன்னா அவரையுமே வந்து நான் நாடகம் சம்பந்தமான சில சந்திப்புகளில் சந்திச்சிருக்கேன். அவருமே எனக்கு தெரியும். ஸோ பட் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு நல்ல அனுபவம். ஆனால் நிறைய பாசிட்டிவான விஷயம், நிறைய சந்திச்சு பேசுறது மாதிரியான அப்படியான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, நானும் ரொம்ப வலிந்து போய் பேசுற ஒரு ஆளும் இல்லை. ஸோ நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சாலுமே வந்து அங்க போய் உட்காந்து நம்ம பேச மாட்டோம். ஓகே, வேற எங்கேயாவது ஒரு சந்திப்புல அவங்கள கூப்பிட்டா நம்ம உட்காந்து பேசலாம். ஸோ அதுக்கு பட் ஷார்ட்ல தான் அறிமுகம். இவன் விஜய் சேதுபதி சாருமே வந்து ஷார்ட்ல வந்த பிறகுதான் ஏதாவது பேசுறதுன்னா பேசுவோம். அப்போ அது ஒரு ரொம்ப கம்மியான ஒரு நேரம் கிடைக்கும். அதனால ஸோ பட் அவர் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணார். அந்த கேரக்டர் வந்து அந்த சீனில் ஒரு முக்கியமான ஒரு சீன் கொடுத்தாங்க. ஸோ அந்த சீனில் வந்து யார் நடிக்கிறான்னு கேட்டு டைலாக் பேசி பார்த்து ஸோ சொல்லுவாங்கல்ல, லைக் அவரை பற்றி சொல்கிற நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ஆமாம்ல அவர் அப்படி தான் இருக்காரு அப்படின்றது இருக்கு. அது இன்னொரு இயல்பிலே வந்து அவர் வந்து பழகுறது எல்லாமே. இன்னொன்று, அவர் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ண பிறகு கூட எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறாரு. ஒரு லைட் வைக்கிறது ஆச்சரியமா பாக்குறாரு. என்னன்னா இப்படி ஒரு லைட் வச்சிருக்கீங்களா, அவருக்கு தெரியும் இதெல்லாம் வைக்கிறாங்கன்னு. இத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு தெரியாது. ஆனாலும் அந்த அப்ரிசியேஷன், அதை எல்லாரையும் பாராட்டணும் அப்படிங்கிற பாராட்டுறாரு. இப்ப நான் பண்றேன்னு நீங்க பண்றீங்களா, வாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப ஒரு சீப்பாக எடுத்துக்காம, அல்லது வந்து ஓகே யாரோ பண்றாங்க அப்படின்னு இல்லாம அவர் அதை கடமையாக கூட செய்யறாரு. இல்லை, அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஸ்பேஸில் அவரோட இதுக்கு வந்து நம்ம எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது உண்மையாகவும் வருது. அது இல்லை, அதுதான் இவ்வளோ பெரிய ஒரு ஒசரத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் வச்சிருக்கோம். பொலைட்னஸ் ரொம்ப முக்கியமா நானும் அதை பார்க்குறேன். அந்த பொலைட்னஸ் வந்து அவர்கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே. ஆமாம், உங்களுடைய சிறந்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரங்கு பொம்மை, அப்புறம் வந்து நட்சத்திரங்கள் நகர்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் கொஞ்சம் கனமான ஒரு கதாபாத்திரமாக கிடைச்சிருக்கு. நட்சத்திரங்கள் நகர்கிறதை வந்து உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க? நீங்க அந்த நாடகத்துறையில இருக்கிறதுனால செலக்ட் பண்ணாங்க. அது இன்னொன்னு டீம் தெரியும். ஏன்னா ரஞ்சித் சாருக்குமே வந்து அவரோட ப்ரொடக்ஷன்ல 2-3 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். நாடக பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம், நாடகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரஞ்சித் சாருக்கு என்ன தெரியும், படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ரேண்டமா சந்திச்சா கூட ஒரு ஸ்மைல் பண்ற அளவுக்கு தெரியும். நானும் போய் உட்காந்து பேசினதில்லை, ஆனால் சாருக்கு வந்து தெரியுங்கிறது. ஸோ அவருக்கு நம்மளை தெரியுங்கிறதே எனக்கு 1-2 இடங்களில் சந்திப்புகளில் தெரிஞ்சது. ஸோ இன்னொன்று, டீம்லையுமே இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது சில பேர் டீமில் இருந்த நடிகர்கள், சக நடிகர்களுமே கூட இவர் பண்ண நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க.
ஸோ அந்த வகையில் கொடுத்தாங்க. ஸோ நாடகத்துக்குள்ளே இருக்கேங்கிறது ஒரு ப்ளஸ் தான். அது நாடகத்துக்குள்ளே இருக்கேன், ஸோ அது சார்ந்த விஷயங்கள் தெரியுங்கிறது ஒரு ப்ளஸ். ரெண்டாவது வந்து அவங்க ப்ரொடக்ஷனில் நான் பெருசாக எதுவும் பண்ணலை, சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு கூட நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த வகையில் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இல்லை, அந்த அனுபவம் எல்லாம் எப்படி இருந்தது அந்த திரைப்படத்தில்? ஏன்னா மற்ற திரைப்படங்களை விட பெரிய ஒரு கதாபாத்திரமாக வந்து நடிச்சிருக்கீங்க. அதில் அது ஓரளவுக்கு விமர்சன ரீதியாகவுமே வந்து ஓகே, தமிழில் இப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கு அப்படிங்கிற ரீதியாக பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஏன்னா அந்த அந்த படத்தினுடைய கதையே வந்து வித்தியாசமான கதை. எல்லாருக்கும் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு பாலியல் சுதந்திரம் இப்படி பேசக்கூடியது தானே. அப்போ இந்த திரைப்படத்தினுடைய அனுபவம் எப்படி இருக்கு? உள்ளால நடிக்கக்கூடிய கருத்தியல் ரீதியாக இல்லை, எனக்கு வந்து அதுல பேசப்பட்ட எல்லா அரசியலோடையும் நமக்கு உடன்பாடு உண்டு. அவருடைய அரசியலோட நமக்கு உடன்பாடு உண்டு. அந்த படத்துல பேசின ஜெண்டர் பாலிடிக்ஸ் அல்லது தலித் பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு உடன்பாடு உண்டு. அதனால எனக்கு கருத்தியல் ரீதியாக வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு படத்துல நம்ம ஒரு பங்கா இருக்கோம், அதுவும் நாடகத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே போறதுனால அது இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னொன்று, ஷூட் பண்ணது எல்லாமே இந்தியன் ஆஸ்ட்ரம் தியேட்டர் பாண்டிச்சேரி. ஸோ எனக்கு ஒரு சொந்த வீட்டில் இருக்க மாதிரி தானே ஒரு அனுபவம் தான் அது. சாருமே வந்து பயங்கரமா நாடகத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. சில நேரம் என்ன நடக்கும்னா, நம்ம நாடகத்துக்குள்ளேயே ரொம்ப வருஷமா இருக்கும், வெளியே ஒருத்தர் பண்ணும்போது அவங்க அதை ரொம்ப மேலோட்டமா அணுகுவாங்க, உள்ள போக மாட்டாங்க, ஆழமா போக மாட்டாங்க. அப்ப நமக்கு தெரியும், இல்லை நாடகத்துல நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோமே அப்படின்னு தெரியும். ஒரு சில விஷயங்கள் தவிர அவர் ரொம்ப சரியா பண்ணார். இப்போ நான் ஒருவேளை ஸ்கிரிப்ட்ல எழுதியிருந்தா கூட நான் இந்த விஷயங்கள்லாம் இப்படிதான் பண்ணியிருப்பேன்ற அளவுக்கு அவர் ரொம்ப நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து கமர்ஷியலா போறதோ இல்லையோ, இந்த படத்தை பண்ணணும்னு ஒரு பிடிவாதம் இருக்குது. ஸோ அது ஒரு சொல்லப்போனால் அட்டகத்தி முடிச்ச உடனே இதை பண்ணணுங்கிற மாதிரி எல்லாமும் இருந்தது. அப்படி நண்பர்கள் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அப்படி படம். ஸோ அவர் இதில் பிடிவாதமாக இருந்தார், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாரு. ஏன்னா அவர் சார்பட்டா பரம்பரைங்கிற பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இதுக்குள்ள வராரு. ஒரு ஸ்பேஸ், கொஞ்சம் ஆக்டர்ஸ், கொஞ்சம் ஜாலியாக ஒரு படம்ன்றப்போ ரஞ்சித் சார் ரொம்ப ஜாலியாக பண்ணார் அந்த படத்தை. அது எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பெரிய ப்ரெஷர் எடுத்துக்கல யாரும். ஏன்னா இந்த படம் வந்து நீங்க எப்படியா ஜெயிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர். நாடகம் அதை வந்து நம்ம திரையில காட்டுறோம். ஆமா, அப்போ திரையில பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான நாடக பரிச்சயம் இருக்கிறவங்க, இந்த அரசியலோட தெரிஞ்சவங்க, இது கொஞ்சம் அப்டிராக்ட் ஃபிலிம் கூட, அது ரொம்ப அனுபவமான இது, நேரடியாக சில விஷயங்களை சொல்லாம அனுபவமா சொல்றோம். அப்போ இந்த ஃபேக்டர்லாம் பார்க்கும்போது இது காமன் ஆடியன்ஸுக்கு போய் சேருமான்றதே ஒரு டவுட்டான விஷயம் தான். ஆனா ரஞ்சித் சாருக்கு அந்த டவுட்டே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த கருத்தை இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது மட்டும் இல்ல, இந்த ஆர்ட் ஃபார்ம் மூலமாக சேர்க்கணும். கருத்தை சேர்க்கணும் அப்படின்னா இது சிம்பிளா வேற ஒரு வடிவத்துல கூட எல்லாருக்கும் புரியுற மாதிரி, எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா கூட பண்ணிருக்கலாம். அவர் அது கூட முயற்சி பண்ணல. அவர் ஆர்டிஸ்டா இருந்தார். ஒரு பெயிண்டிங் பண்ற மாதிரி உங்களுக்கு புரியணுங்கிறது நோக்கம் தான். ஆனாலும் என்னோட ஆர்ட்டனை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிற அளவுக்கு ரொம்ப அப்டிராக்டா அந்த படம் சில இடங்கள் இருந்தது. எண்டெல்லாம் வந்து நிறைய பேருக்கு புரியாது. அந்த நட்சத்திரம் வந்துட்டு போறது, அதனோட அர்த்தம் என்ன, இந்த படம் எது முடியுது, அது என்ன முடியுது, இல்ல அது ரொம்ப ஆழமாக அந்த சினிமாவை வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வந்து அந்த விதத்துல வந்து புதுசா இருக்க, இது நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் எடுத்துக்காத ஒர்க்கா இருந்தது. ஸோ எங்களுக்குமே அந்த சுதந்திரம் வந்தது. நிறைய பேர் புதுசு அந்த படத்துல. இப்போ நான் நிறைய சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் அவ்வளவு பெரிய ரோல் பண்ணது எனக்கு அந்த முதல் படம். இன்னொன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஏன் நம்மகிட்ட கொடுத்தாங்க, நம்ம பண்ணிடுவோமா, ஏன்னா அது பெரிய ரோல், திரைப்படம் முழுவதுமே சுமந்துட்டு போகக்கூடிய ஒரு 4-5 கேரக்டர்ல நானும் ஒரு கேரக்டரா இருக்கும்போது நம்மளை வச்சு எப்படி பிசினஸ் ஆகுங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அவர் அதை பத்தி கவலைப்படல. ஸோ ஒரு பாயிண்ட்ல நான் கவலைப்படல, ஜாலியா பண்ணிட்டோம். ஓகே. இவர் நம்ம பாரதி ராஜா சார் கூட வந்து ஒர்க் பண்ண அனுபவம் இப்படி இருந்து குரங்கு பொம்மை. ஸோ குரங்கு பொம்மை வந்து நித்திலன் சார் வந்து எனக்கு கூத்துப்பற்றையில் ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் வழியாக தான் எனக்கு அறிமுகம். ஸோ அவர் பார்த்தோடனே எனக்கு இந்த ரோல் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் சரி சார் இருக்காரு அப்படின்னு. அவருடைய காம்பினேஷன் ஷார்ட்ஸ் எனக்கு இருந்தது. முதல் சீனே அவரோட தான். அவரும் தேனப்பன் சார் இருக்க மாதிரி தான் சீன் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நல்ல அனுபவம். அதான் நம்ம ரொம்ப போய் பழகி பேசலை, ஆனா அங்கேயுமே பேசல, எங்கேயுமே வந்து வலிந்து போய் நம்ம வேலையை முடிச்சு. ஆமா, அது என்னன்னு தெரியல, நமக்கு அந்த தயக்கம் இருக்கு, இன்னும் இருக்கு. அதனாலதான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப போகவும் முடியல, வெளியும் வரல, அப்படி ஒரு மிடில்
இது. ஸோ அவர் இருந்த இடங்கள்ல வந்து அவரை உட்கார வச்சு அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நம்ம கவனிச்சிட்டு இருப்போம். அதே ஒரு பெரிய லெசன் தான். அண்ட் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல இருந்து ஆக்டிங்க்கு ஒரு பெரிய அளவுக்கு ஷிஃப்ட் ஆன படம். ஒரு இத்தனை வருஷம் இயக்குனராக இருந்துட்டு ஸோ அவர் கதைகள்லாம் சொல்ல நான் நடிக்க தான் வந்தேன், அதெல்லாம் பல இடங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் சினிமாவுக்கு வந்து நடிக்கிறதுக்கு. ஸோ அது இப்போ ரொம்ப குரங்கு பொம்மைக்கு அப்புறம் தான் அது பெரிய அளவுக்கு நடந்தது. நேரில் கூட தெரியல, ஸ்க்ரீனில் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அந்த சில குமரவேல் சாரோட வீட்டில் அந்த சீன்லாம் வந்து அது ஒரு லெஜெண்டரி ஆக்டிங். அதெல்லாம் பண்ணார். ஸ்பாட்டில் அந்த சீன்லாம் எடுக்கும்போது நான் இல்லை. ஸோ ரொம்ப அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆமாம். இந்த திரைப்பட வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த நடிப்பு வாழ்க்கை? என்னன்னா 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஒரு ஹியூமன் பீங்கை நம்ம எப்படி இருக்கோம், ஸோ நமக்கான சில விழுமியங்கள், நமக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ரெண்டாவது நடிப்பு ஒரு முறையாக பயிற்சி எடுத்த ஒரு ப்ராக்டிஷனராக உள்ள வரும்போது இங்கே வந்து அதுக்கான சில சிக்கல்களான ஏரியா இருக்கு. ஏன்னா இங்கே நடிப்பை ஒரு ப்ராசஸ்ஸாக பண்ணுற இது நமக்கு கல்ச்சர் நமக்கு இல்லை. ஸோ இயக்குனர்கள் அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய பாணியில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காக அல்லது ஒரு ப்ராக்டிஷனராக அதுக்கப்புறம் ஒரு சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி உள்ள வர்ற ஒரு நபராக 3 ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல, இது ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு இடம் இருக்குது. இதில் நம்ம எப்படி மதிக்கப்படணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்ம எந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொன்று அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போன பிறகு வந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்க அவங்க, ஸோ எப்படி அணுகிறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பட் நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது இது சினிமாக்குள்ளேயும் இருக்கிற சிக்கல்கள் இருக்கு, வெளியே இந்த மக்கள் பார்க்குற பார்வையில் இருக்கிற சிக்கல்கள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் வந்து இதில் வேலை செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா இது வந்து சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை சினிமாக்குள்ள இருந்து தான் அவங்க நம்ம சரி பண்ணணும். அது எல்லாருடைய பொறுப்பு. சினிமாங்கிறதே முழுக்க ஒரு கலையை தாண்டி ஒரு பெரிய வியாபாரமாக இருக்கு. ஆமா, அதுதான். நம்ம அதுக்குள்ள வரும்போது அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் இல்லை, பட் அது புரிஞ்சுக்கணும் முதல்ல. இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற காம்ப்ரமைஸ். ஆமா, காம்ப்ரமைஸை விட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஏன்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம கூட இருந்துடலாம், பட் இந்த புரிதல் இல்லாம இருந்தா மாட்டிக்கும். ஓகே, அப்போ சினிமாவுக்குள்ளே வரும்போது சில புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்த பிறகு இது எப்படி இருக்கும், இது எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணும், எந்தெந்த லெவலில் நம்ம அணுகப்படுவோங்கிற ஒரு புரிதல் கட்டாயம் வேணும். எனக்கு ஏதோ ஒரு வகையில் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு. ஓகே. ஸோ இங்கே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ சில இடங்களில் எனக்கு வருத்தங்கள் வரும், சில இடங்களில் என்ன சொல்லுவோம், நம்ம இப்படி பண்ணக்கூடாதே அப்படின்னு தோணும் நமக்கு. சில இடங்கள் இது ஏன் இப்படி இருக்குது, நல்லா இருக்கலாமே, இன்னும் பெட்டராக இருக்கலாமே அப்படின்னு தோணும். பட் எல்லாத்தையுமே இப்போ வெளிப்படையாக போய் பேசுறதுக்கான ஒரு இடமும் இல்லை. இன்னொன்று அது வந்து மொத்த இண்டஸ்ட்ரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தனி நபர்களை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே வேணும்னு செய்யறது இல்லை, இது இப்படிதானே இருக்கும் அப்படியே உருவாகி. ஆமா, கண்டிப்பா. ஸோ இங்க வந்து அந்த ஒரு 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்க ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, ரெக்கக்னைஸ் ஆன பிறகு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகே, எனக்கு 2மே டிஸ்டர்ப் தான். சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அப்போ ஒரு கால் வர்றதுலேருந்து, சம்பளத்துலேருந்து, உணவுலேருந்து எல்லாமே பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை, வாய்ப்பு கிடைச்ச பிறகு கிடைக்கிற ஓவர் எக்ஸாஜரேஷன், உங்களை வந்து அதிகமாக மதிக்கிறது இருக்குல்ல, 2மே எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு. ரொம்ப ஒரு உச்ச நடிகர் ஆகும்போது ஆமா, அது நம்ம ஆகல, நானா பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே பண்ணணும், அல்லது இப்படி இருக்கும்போது இதை சரியா பண்ணலாமே அப்படின்ற ஒரு. ஸோ நம்ம ரொம்ப சரியா ஒரு ஹியூமன் பீயிங், நம்ம இப்போ நாடகத்துல எல்லாம் எல்லாருமே ஒரே ஒன்று தான், இயக்குனராக இருந்தாலும், நடிகராக இருந்தாலும், புதுசாக ஒரு நடிகராக இருந்தாலும், ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் அந்த ஸ்பேஸில் ஒரு சமத்துவம் இருக்கிறது இல்லையா பெரும்பாலும். நான் அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் சினிமாவில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அப்போ அந்த கல்ச்சர்லேருந்து வரும்போது அது கொஞ்சம் பொலிட்டிக்கல் கான்சியஸாக இருக்கும்போது, கொஞ்சம் ஒரு சமூக அரசியல் சார்ந்த சில வேலைகளுக்குள்ள போய் அந்த அனுபவத்தோட நம்ம வரும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல அந்த வருத்தமெல்லாம் இருந்தது. இப்போ வரக்கூடிய திரைப்படங்களை எப்படி பார்க்குறீங்க? நிறைய மாறி இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விஷயமா இருக்கலாம், சிறுபான்மை மக்களுக்கான விஷயமா இருக்கலாம், பெண்களுக்கான விஷயமா இருக்கலாம். அதை பற்றி வெளிப்படையாக பேசுறத ஒரு பெரும்பான்மை சமூகம் வரவேற்கிற இடம் இருக்குல்ல, அது வந்து பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன். ரஞ்சித்
ரஞ்சித் சார் மாதிரியான ஆட்கள், மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள், மிஷ்கின் மாதிரியான ஆட்கள், இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு விடுதலை நோக்கி படம் பண்ணுறதை வெகுஜன சமூகம் அங்கீகரிக்காமல் இருந்தால் இந்த ஸ்கேலில் அவங்க பண்ண முடியாது. அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் சாதாரணமாக பார்க்குறாங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தெரிய வரும்போது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ப்ராப்ளம், பொய்கள், இதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி சினிமா பார்க்குறது ஒரு முக்கியமான வேலையாக இருந்தது. வாரத்துக்கு ஒரு சினிமா பார்ப்போம், அல்லது ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ சினிமா பார்க்குறது ஒரு ஆடம்பரம் ஆயிடுச்சு. படம் பார்க்கணும் தேட்டருக்கு தான் போகணுங்கிற கட்டாயம் இருந்ததில்ல. இப்போ அது கண்டிப்பாக இல்லை. 2 வாரத்தில் OTTயில் வந்துடுது, டெலிவிஷனில் வந்துடுது. இன்னும் போக போக பேரலாகவே ரிலீஸ் பண்ணுற ஒரு கல்ச்சர் வரும். எல்லாமே மாறிடும். இப்போ என்னென்னா, சினிமா தயாரிப்பை விட சில குறைந்த பட்ஜெட் படங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக செலவாகுது. மக்கள் வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மீடியம் வழியாக, அது OTTயாக இருக்கலாம், டெலிவிஷன் வழியாக இருக்கலாம், அல்லது தேட்டராக இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான இடத்துல அவங்க சினிமா பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாரும் சினிமா பார்க்காம இல்லை. ஆனால் பார்க்குற வழி மாறி இருக்குது. ஓகே, இதை வந்து இண்டஸ்ட்ரி புரிஞ்சுக்கணும். அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடணும். எக்ஸ்பெக்டேஷனை நிறைய வச்சுக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணாங்க ஆடியன்ஸ் வருவாங்கங்கிற காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து அதை செலவு பண்ணுறவங்க இதை பற்றி யோசிக்கணும்.